ராசிக்கு உயர்வு, கும்ப ராசிக்கு அமைதி, மீன ராசிக்கு புகழ். தொடர்ந்து நம்ம விரதங்கள் ஒவ்வொருவரையும் அமர வைத்து அவர்கள் காலிலே மஞ்சள். என் அன்பான காலை வணக்கங்கள். இன்று கரிநாள், சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:18க்கு, சூரிய அஸ்தமனம் 7:18க்கு. இன்றைய திதி வளர்பிறை ஏகாதசி. வளர்பிறை ஏகாதசி முடியும் நேரம் இன்று காலை 10:17க்கு. அதன் பிறகு துவாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 5:07க்கு. அதன் பிறகு மகம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 8:16 11:16 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 3:17 4:17 வரை. ராகு கால நேரம் மாலை 5:47 7:17 வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:17 2:47 வரை. கூலிகன் 4:17 மாலை 5:47 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை 5:08க்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து, அதே வேளையில் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பெருமை, ரிஷப ராசிக்கு தடங்கள், மிதுன ராசிக்கு மகிழ்ச்சி, கடக ராசிக்கு பயம், சிம்ம ராசிக்கு கவலை, கன்னி ராசிக்கு வெற்றி, துலாம் ராசிக்கு ஈகை, விருச்சிக ராசிக்கு களிப்பு, தனுசு ராசிக்கு ஆதாயம், மகர ராசிக்கு ஆதரவு, கும்பராசிக்கு எதிர்ப்பு, மீன ராசிக்கு செலவு. இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதசி விரதம் மற்றும் இன்று கரிநாள். தொடர்ந்து நம்ம நோன்புகளை பார்த்துட்டு வரோம் இல்லையா, அந்த வகையில் இன்று பாவை நோன்பு பற்றி பார்ப்போம். எந்த கடவுளுக்கு வேண்டிக் கொண்டு செய்ய வேண்டும் என்றால், மாதவன் மாயவன் என்று அழைக்கப்படும் கண்ணன் மனதார வேண்டிக் கொண்டு செய்ய வேண்டிய நோன்பு இது. இதை செய்வதால் என்னென்ன பலன்கள்? நமக்கு வரக்கூடிய கணவர் நல்ல குணங்கள் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்படும் விரதம் இந்த பாவை நோன்பு. எப்பொழுது அனுசரிக்க வேண்டும்? மார்கழி மாதம் முழுவதும் இந்த விரதத்தை அனுசரிக்க வேண்டும். நோன்பு மேற்கொள்ளும் முறை மார்கழி மாதம் அதிகாலையிலே எழுந்து நீராடி திருவம்பாவை பாசுரங்கள் பாடி கோயிலுக்கு சென்று வணங்க வேண்டும். இந்த விரதம் இருக்கும் பெண்கள் விரதம் முடியும் வரை உணவில் பால் நெய் சேர்த்து கொள்ள கூடாது. மார்கழியில் கடைசி நாளன்று புத்தாடை உடுத்தி நோன்பை முடித்து கொள்ள வேண்டும். கடவுளை நம்ம கண்ணபிரானை வணங்க வேண்டும். இதுதான் பாவை நோன்பு. கிருஷ்ண பரமாத்மாவின் பக்தைகள் எல்லாமே இந்த பாவை நோன்பு மார்கழி மாதம் இவர்கள் இருப்பாங்க. இது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாவை நோன்பு என்பது எல்லா கன்னி பெண்களும் இந்த நோன்பு இருப்பது மிகவும் சிறப்பு. நாளைய பதிவிலே மட்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.